கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தின் வாக்கு தத்தம் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். Behold, I make all things new. ஆம், சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியமும் இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தை என்றும் அது நிலை நிற்கிறதா இருக்கிறபடியினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவருடைய கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லியிருக்கிறபடி, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. எப்பொழுதும் புது சிருஷ்டியாய் இயேசுவை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழ அனுக்கிரகம் செய்வாராக. புதிய காரியத்தை நமக்காக செய்கிற கர்த்தர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன், அமாந்திர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நமக்கு பாதையை திறந்து தந்திருக்கிறார். ஜீவ பாதையில் நடப்போம், இயேசுவுக்காய் வாழ்வோம், கர்த்தரை இறுக பற்றி கொள்வோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலும் எங்களுக்கு வேண்டிய புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் கெஞ்சிறோம். புதிய பாதையில் எங்களை நடத்த போகிற கர்த்தர் இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே நடத்தும், ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். உடைய கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.